டிவிக்கே வந்ததால் பாஜகவுக்கு சரிவு கிடையாது. இன்க்ளூட் பாஜகவுக்கு மட்டும் இல்லை, பாஜக சரிஞ்சிருச்சா, டிவி நாம் தமிழர் சரிஞ்சிருச்சா, திமுக சரிஞ்சிருச்சா, அதிமுக, தமிழ்நாடே வந்து பார்த்தீங்கன்னா சரிஞ்சிருச்சு. இதே அமைச்சர் தான் நினைக்கிறேன் ஸ்ரீரங்கத்தில் போய் ஒரு கடையில் போயிட்டு இதோட தயாரிப்பு தேதி என்னான்னு கேட்குறாரு. அந்த தயாரிப்பு தேதியை வந்து அவங்க சொல்கிறாங்க, இது அந்த தேதியில் தான் தயாரித்தாங்கள்ட்ட, உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது, எனக்கு ஆதாரம் கொடு அப்படின்றாரு. இதை எப்படி நீங்கள் பாராட்டுவீங்க? இந்த தமிழ் சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு நாட்டை ஆட்சி பண்ணுற அரசு, ஒரு முதலமைச்சருக்கு ஓட்டு போட்டதாக அவங்க நினச்சி போடல. இப்போ இந்த டிவியில் சேனலில் பார்க்குறீங்கல்ல, ஒரு சூப்பர் சிங்கர், ஒரு குக்கு வித்து கோமாளி, ஒரு பிக் பாஸ், இதுக்கெல்லாம் நீங்கள் வாக்களிக்கிறீங்கல்ல, இதுக்கெல்லாம் வந்து நமக்கு பிடிச்சவனுக்கு வாக்களித்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி இதை வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்காங்களோ ஒழிய. ஊழல் குற்றச்சாட்டு, அதாவது ஊழல் பண்ண அத்தனை பேர்த்தையும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருல. ஊழல் பண்ண அத்தனை பேர்த்தையும் விட மாட்டார்னா ஏதாவது டேக்ஸ் பெண்டிங்னு ஒரு டைம் ஒரு மேலே வழக்கு போட்டாங்கல்ல. தாய்மாமன் சீருன்னு ஒன்று சொன்னார். நீங்கள் வந்து தாய்மாமன் சீருன்னு சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கணும்? அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தானே சொல்லியிருக்கணும். அன்னைக்கு வந்து அனைத்து குழந்தைங்களுக்கு தாய்மாமன் சீரு கொடுக்கப்படும் சொல்லிட்டு இன்றைக்கி அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் தாய்மாமன் சீருன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் தேச உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் தமிழ் கிருஷ்ணபிரபா அவர்கள் நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்முடன் கலந்து இருப்பவர் பாஜக மாவட்ட தலைவர் திரு முத்தமிழ் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஜி. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? தாவேக ஆட்சி அமைந்தவுடன் பாஜக கடுமையாக எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் இப்போ பாஜக ஆதரவாளர்களே தாவேக அரசை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சட்டசபையில் நேற்று நடந்த சம்பவத்தை விஜய் அவர்களை பெரும்பாலும் நம்ம பார்க்க முடிகிறது. அவரை வந்து பெருசாக கடுமையாக விமர்சனம் வைக்காமல் ஈவேரா கொள்கையை நாங்கள் வந்து ஆன்மீகத்தில் கடவுள் மறுப்பு ஏற்க மாட்டோம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து வரிசைப்படுத்தி விஜய் அவர்களே கொண்டாடுவதை பார்க்க முடிகிறது. இதை எப்படி பார்க்கலாம்? நீங்கள் இரு வகையாக பிரிச்சுக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது விஜய் அவர்களை கொண்டாடுறாங்க, பாஜக காரங்களே கொண்டாடுறாங்க அப்படின்னு இதை நீங்கள் பார்க்கக்கூடாது. திமுக எதிர்ப்பு வந்து பாஜக ரத்தத்தில் ஊறுறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ திமுகவை யார் அடித்தாலும் அதை நாங்கள் கொண்டாடுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க வந்து சில பேர் ஃபயர் விட்டுருக்காங்க. ஒரு அடிமட்ட தொண்டர்கள், திமுகவில் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானவங்க, இந்த மாதிரி வந்துட்டு பர்சன்ட்லாம் திமுக வந்து சட்டசபையில் இன்னைய ட்ரெண்டிங் அரசியலில் சொல்லணும்னா சம்பவம் செஞ்சார், அந்த மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் வரும்போது அதை ஒரு ஜென்சி தலைமுறைகள், திமுக கடுமையான ஒரு அதிருப்தியில் இருந்த தலைமுறைகள் வந்து அதை கொண்டாடுறாங்க. அதை வந்து நம்ம ஒட்டுமொத்த பாஜக கொண்டாடுதுன்னு பார்க்கக்கூடாது. பாஜகவோட மூத்த தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநில தலைவர்லேருந்து நிறைய தலைவர்கள் வந்து சட்டசபையில் நேற்று நடந்தது அநாகரிகமான செயல், சட்டசபை வந்து ஒரு மாண்பை மீறி செயல்பட்டுருக்கு, சட்டசபை மாண்போடு இந்த சட்டசபை செயல்படலை, ஒரு முதலமைச்சராக இருக்கவரும் சரி, அமைச்சர் பெருமக்களும் சரி, ஒரு சபாநாயகரும் சரி, பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவங்க வந்துட்டு விளம்பர அரசியல் பண்ணுறதை தான் வந்து முழு நேரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சட்டசபையிலேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ள போட்டி. எதில் போட்டின்னு கேட்டிங்கன்னா, யார் வந்து அதிகமாக வந்து ரீல்ஸில் வர்றது, யார் வந்து மீடியா வெளிச்சா யார் மேலே நமக்கு அதிகமாக பண்ணணும், ஐயோ அந்த அமைச்சர் பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு நம்ம பண்ணணுமே அப்படின்னு இந்த கார்டு வந்து மரியாதைக்குரிய முதலமைச்சருக்கு இருந்திருக்காட்டிருக்கு. என்ன இவங்கெல்லாம் போய் ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க, இவங்கெல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க, நம்மளும் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் வந்து நேற்று பல டைம் பல தலைவர்கள் சொன்ன மாதிரி ரிஹர்சல் பார்த்து நிறையா விஷயங்கள் பார்த்து ஒரு மரபை மீறி ஒரு முதலமைச்சருக்கான ஒரு பக்குவம் இல்லாமல் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து இதை ஆதரிக்கலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா சொன்னீங்க, ஈவேரா கொள்கையை பற்றி சொன்னீங்க. ஈவேரா கொள்கையில் வந்துட்டு கடவுள் மறுப்பை மட்டும் நாங்கள் எடுத்துடுறோம் அப்படின்றீங்க, நல்ல விஷயம். அப்புறம் ஏன் திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு மேல்முறையீடு போயிருக்காங்க? இவங்க கடவுள் மறுப்பில் வந்து ஈவேரா கொள்கையிலேருந்து மாறுபடுறாங்கன்னா அப்போ நீங்கள் அதை வந்து பண்ணியிருக்கலாமே. அப்போ வந்து ஈவேரா கொள்கையிலேருந்து எந்த கடவுள் மறுப்பில் மாறுபடுறாரு சிஎம்னு கேட்டிங்கன்னா, ஈவேரா வந்து அனைத்து கடவுள் இல்லைன்னு சொன்னார், அது பிற மத கடவுள்களையும் சேர்த்து. ஆனால் இவங்க வந்து அது வந்துட்டு இந்த ஆட்சி வந்து என்ன ஆட்சின்னு சொல்லிட்டு இவங்க சபாநாயகரை சொல்லியிருக்காரு, எது அடையாளத்தோடு இவங்க இருக்காங்கிறதும் தெரியும். ஸோ அப்போ அந்த கடவுள் மறுப்பு கொள்கையிலேருந்து மாறுபடுறாங்கன்னு தான் அதை நம்ம எடுத்துக்கணும். அதாவது இந்து மத கடவுள் மறுப்பு கொள்கையிலேருந்து ஈவேராட்டிருந்து மாறுபடலை, இஸ்லாமிய கிறிஸ்துவ கடவுள் மறுப்பை ஈவேரா சொல்லியிருந்தாருன்னா அதிலிருந்து மாறுபடுறாரு அப்படின்னு தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். அதான் என்னோட பார்வையாக இருக்குது. ஆனால் கோயில் அந்த அறநிலைத்துறை அமைச்சரோட செயல்பாடுகளையும் பாஜகவினர், பாஜக ஆதரவாளர்கள்லாம் பரவாயில்ல, ஒரு சிறந்த ஒரு அமைச்சராக இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமாம், நம்ம நீண்ட நாள்
உதயநிதி அவர்களே வந்து சட்டசபையில் பேசும்போது பாஜகவினர் குரலாக வந்து தாவேக்கான வந்து செயல்படுறாங்க. ஏன்னா ஹச்ஆர்என்சியே செயல்படக்கூடாது அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய கோரிக்கை. அதே மாதிரி ஹச்ஆர்என்சியோட மினிஸ்டர் ரமேஷ் அவர்கள் வந்து இதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஹச்ஆர்என்சியோட பணம் வந்து கோயிலுடைய மேம்பாட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே பேசியிருந்தார். அதை மேற்கோள் காட்டி உதயநிதி சொல்லும்போது பாஜகவினோட குரலாக தான் இப்போ டிவிக்கே செயல்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி பாஜகவினருடைய பார்வையில் உங்களுடைய கருத்து இது என்ன? அதாவது இப்போ வந்து உதயநிதி வந்து முதல் முறை கிடையாது, இது பாஜகவின் குரலாக டிவிக்கே செயல்படுதுங்கிறது முதல் முறை. இது காலங்காலமாக இவங்க வந்துட்டு இந்த டிவிக்கு கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து வரது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு கோவில் நிதியை வந்துட்டு கோயிலுக்கு மேம்பாட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னது வந்துட்டு அனைத்து கட்ட மக்களும் அதை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்க ஒரு எம்எல்ஏவோ அவர் வந்துட்டு இந்த சனாதனத்தை ஒழிப்புன்னு உதயநிதி சொன்னதை இந்த அமைச்சரவையும் இந்த முதலமைச்சரும் அதில் கண்டிக்கல. ரெண்டாவது வந்துட்டு இவரோட முஸ்தபான்னு ஒரு எம்எல்ஏ மதுரையில் அவர் வந்து அதே சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லியிருக்காரு. அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இந்த அரசு செய்யலை. ஸோ இவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, தென்னை மரத்தில் ஒரு கூத்து, ஏணி சின்னத்தில் ஒரு கூத்துன்னு 2 கூத்து கூத்துறாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து இன்றைக்கி தேவை என்னான்னு கேட்டிங்கன்னா சமூக வலைத்தள ஆதரவு. இவங்களோட முழு நேர வேலையும் இந்த டிவிகேவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து லைக்ஸ் வரணும், ரீல்ஸ் வரணும், மீம்ஸ் போடணும், மாஸ் பிஜிஎம் போடணும். அதுக்கு நம்ம புரட்சி வந்து என்ன பண்ணலாம், இதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து மற்றபடி இது உண்மையாலுமே இந்த அறநிலைத்துறைக்குள்ளார இருக்கிற விஷயங்கள் வந்து எதுவுமே தெரியல. இதே வந்து அறநிலைத்துறை கூடாதுங்கிறது தானே பாஜகவோட நிலைப்பாடு என்றைக்குமே. அப்போ நீங்கள் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் உதயநிதி பேசும்போது அப்போ வந்து இவங்க இதை வந்து ஆமோதிச்சாங்கன்னா, அப்போ இது வந்து திமுகவோட பிடிஎம் டிவிக்கு திமுகவின் குரலாக தானே டிவிக்கு வந்து இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை, அனைத்து விஷயத்துலையுமே. அதாவது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆய்வுங்கிற பேரில் திரும்ப சொல்கிறேன், சுய விளம்பரம், சுய தப்பட்டம். ஆய்வுங்கிற பேரில் போய் இவங்க பண்ணுற அராஜகம். இவங்க வந்துட்டு ஆய்வுங்கிற பேரில் வந்து ஒரு அமைச்சர் வந்து ஆய்வுக்கு போய் பேர் வாங்கிட்டாரு, நாமளும் ஆய்வுக்கு போய் பேராகணும். இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர்லேருந்து இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பார்த்தேன். இவங்க வந்து அங்கே இருக்க ஒரு பக்தர்களையும் கோயில்லையும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களில் மாணவர்களையும் சரி, அதே மாதிரி எந்தெந்த நிறுவனம் அங்கெல்லாம் ஆய்வுங்கிற பேர், மருத்துவமனையில் குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா ஆய்வுங்கிற பேரில் வந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே அமைச்சர் தான் நினைக்கிறேன் ஸ்ரீரங்கத்தில் போய் ஒரு கடையில் போயிட்டு இதோட தயாரிப்பு தேதி என்னான்னு கேட்குறாரு. அந்த தயாரிப்பு தேதியை வந்து அவங்க சொல்கிறாங்க, இது அந்த தேதியில் தான் தயாரித்தாங்கள்ட்ட, உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது, எனக்கு ஆதாரம் கொடு அப்படின்றாரு. இதை எப்படி நீங்கள் பாராட்டுவீங்க? இதை எப்படி நீங்கள் வந்துட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு படத்தில் வடிவேலு சொல்லுவாங்க, காற்றுக்கு நான் எங்கடா போவேங்கிற மாதிரி, அவன் இதுக்கு ஆதாரத்துக்கு நான் எங்கடா போவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான ஒரு குழந்தைத்தனமான செயலாக தான் அதை நான் பார்க்குறேன். இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இதுவே கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது பதனியில் வந்து சக்கரை போட்டிங்களான்னு கேட்டிருப்பாரு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதையும் இப்போ கம்பேர் பண்ணி பார்ப்போம். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா திமுகவோட எச்சத்தில் தான் இந்த கட்சியாக ஆட்சியாக நடந்துகிட்டு. அதை வந்து தெளிவாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேர்த்துக்கும் பாலிசி டிஃப்ரென்ஸ் கிடையாது, அதாவது கொள்கை வேறுபாடுகளே கிடையாது. ஆமாம், இதை ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை வச்சு, ஊடகத்தை வச்சு டெய்லி வந்து அவங்களே பாராட்டு விழா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து அப்டேட் ஜென்சி இல்லையா, இவங்க வந்து ஒருபடி மேலே போய் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை வச்சு இவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. திமுகவோட நிலைப்பாட்டிலேருந்து இவங்க எந்த இடத்துல மாறினாங்கன்னு ஒன்று சொல்லுங்கள். அதே மாதிரியே திமுகவோட ஆட்சியில் இருந்த ஒரு சில விஷயங்கள் வந்து மாறி இருக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்கள். இல்லை, ஈவேரா கொள்கையை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்களா? இது மாதிரி விஷயங்களே அது அறிஞர் அண்ணா அன்னைக்கே சொன்னாரே, ஒன்றே குலம் ஒருவரே தேவன்னு. ரெண்டும் ஒன்று தானே. நீ ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி அண்ணாதுரை சொன்னார், அதை ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொல்லிட்டு. அப்பயும் அந்த ஈவேராவோட கடவுள் மறுப்பு கொள்கையிலேருந்து வெளியே வந்தது தானே திமுக கட்சி தானே, திராவிடர் கழகம் இல்லைல்ல. அப்போ இதோட திமுகவோட வெர்ஷன் 2 தான், அப்டேட் வெர்ஷன் தான் டிவிக்கு. இப்போ நீங்கள் சோசியல் மீடியா பற்றி பேசினாலும் எந்த ஒரு கேள்வியும் கேட்குறேன். பகல் முழுக்க வந்து அந்த விஜய் அவருடைய சட்டசபை ஸ்பீச்சை பற்றி பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தவங்க எல்லாருமே ஈவினிங் ஒரு 7-8 மணிக்கு மேலே கொஞ்சம் அப்செட் ஆனாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த திருசாவோட போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே ஃபயர் விட்டவங்க எல்லாமே கொஞ்சம் ஆஃப் ஆனாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, அரசியலுக்கு வந்துட்டால் தனி மனித தாக்குதல், தன்னோட சுய குடும்பத்தை பற்றி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல என்னோட பெரிய கருத்து. அது நான் அப்போலேருந்தே ஃபஸ்ட்லேருந்தே சொல்லுவேன். நம்ம கட்சியிலே கூட சில பேருக்கு மேலே விமர்சனம் வைக்கும் போது அவங்களோட சுய உரிமை, அது அவங்களோட விஷயம். அதே நேரத்தில் அதில் போய் நம்ம தலையிடக்கூடாது. அதில் தலையிடுற ஒரு உரிமை வந்து யாருக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தப்பட்ட 2 நபர்களோட கணவன் மனைவி மட்டும்தான் இருக்குது.
ஸோ அதை வந்துட்டு மக்கள் வந்து பெருசாக நினச்சிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து இன்றைக்கி வந்து நல்லவர் அப்படின்னு ஓட்டு போட்டாங்களா, க்யூட்டான முதல்வர்னு ஓட்டு போட்டாங்களா? க்யூட்டான முதல்வர் என்ன பண்ணுவாரோ அதான் பண்ணியிருக்காரு. அதில் கூட இன்னொரு விஷயம் இருக்குது. காலையிலேருந்து உருட்டிக்கிட்டு இருந்தாங்க, தஞ்சாவூரில் ஒரு ரசாயன கசிவால் இறந்து போயிட்டாங்க, அதனால் வந்து பிறந்தநாள் கொண்டாடல, கேக் வெட்டல, எங்கள் தலைவரோட மாண்பை பார்த்தியா, என்ன சொல்கிறது, இறக்க குணத்தை பார்த்தியா அப்படின்ட்டு. உடனே எங்கள் அன்புக்குரிய அக்கா திரிசா அக்கா வந்து போஸ்ட் போட்டவுடனே பூனைக்குட்டி வெளியே வந்துடுச்சு. ஸோ அதனால் ஃபயர் விட்டமே இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற விரக்தியில் அவங்க கொண்டாடாமல் இருந்திருக்கு. முன்பு வந்து திமுக காரங்க சொன்னாங்க பாஜக ஒரு பிசாசு மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னாங்க. ஆனால் இப்போது பாஜகவினரே சொல்ல தொடங்கியிருக்கிறாங்க, எங்களுக்கு வந்து ஒரு சரிவு இது அப்படின்னு சொல்ல தொடங்கியிருக்காங்க. இந்த நடந்து முடிந்த தேர்தலை வச்சே சொல்கிறாங்க. இது பாஜக சரிவை நோக்கி போயிட்டுருக்கா, வளர்ச்சி அடைவதற்கான மாற்றம் வருமா, தமிழ்நாட்டில் எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, இதை பற்றி உங்களோட? அதாவது நீங்கள் சரியான நேரத்தில் சரியான கேள்வி இது. முன்பு வந்து பிசாசு மாதிரி பாஜக வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி திமுக சொன்னது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு வந்து இந்த 3வது ஒரு 4வது பெரிய சக்தியான டிவிக்கேன்னு ஒரு கட்சி கிடையாது. இப்போ இளைஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேவை எதிர்த்து என்றைக்குமே வந்து ஆளுங்கட்சி எதிர்த்து தான் எதிர்கட்சி வளர முடியும். நான் திமுக வந்துட்டு போன 5 வருடம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் கேப்பில் நான் சொல்லியிருந்தேன், திமுக ஆட்சிக்கு வந்தால் பாஜக வளரும், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பாஜக இருக்க தலைவர்கள் வளருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஜேபியோட தேவை அதிகமாக இருந்துச்சு. தினம் தினம் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கே வந்ததால் பாஜகவுக்கு சரிவு கிடையாது. இன்க்ளூட் பாஜகவுக்கு மட்டும் இல்லை, பாஜக சரிஞ்சிருச்சா, நாம் தமிழர் சரிஞ்சிருச்சா, திமுக சரிஞ்சிருச்சா, அதிமுக, தமிழ்நாடே வந்து பார்த்திங்கன்னா சரிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டோட வளர்ச்சியை முற்றுகையிட்டு இருக்குது, முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. தமிழ்நாடே வந்து பார்த்திங்கன்னா இனி எத்தனை ஆண்டுகால் வரும் திரும்ப பழைய இடத்துக்கு வரதுக்குன்னு தெரியாது. ஏன்னா அது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச தோல்வியாக தான் அதை நான் பார்க்குறேன். பிஜேபிக்கோ மற்ற கட்சிகளுக்கோ கிடைத்த தோல்வி கிடையாது. இது நிச்சயமாக வந்து இது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச தோல்வி. அதுக்கு ஒரு விளக்கமும் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல நான் கேட்கணும், பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்று 12 வருஷம் ஆயின் கூட அவங்க பாஜகவை நோக்கி கேள்வி கேட்கும்போது ஏன் இது மாறலை அப்படின்னா, இல்லை இன்னும் 20 வருடம் தேவை, காங்கிரஸ் ஆட்சியில் இவ்வளோ இது நடந்து இந்தியா மாறி இருக்கு, அப்போ மாற்றணும்னா இன்னும் வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதே மாதிரி தானே திமுக ஆட்சியில் தமிழ்நாடு வந்து சீரழிஞ்சிருக்கு அப்படின்னா இவருக்கான வருடங்கள் கொடுக்கணும்ல. நிச்சயமான கரெக்டான கேள்வி வந்து ஒரு 50 நாள் கரெக்டான கேள்வி கேட்டீங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிர்வாகத்திறனில் வெளிப்படைத்தன்மை இருக்கா, அதுக்கு நீங்கள் நேரம் கொடுக்கணும். ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் பிரச்சனைகள் இருக்கா, அதுக்கு நீங்கள் நேரம் கொடுக்கணும். ஆனால் ஆட்சிக்கு வந்து 40 நாளே இல்லை 30 கற்பழிப்பு நடந்திருக்கு, 30 கொலை நடந்திருக்கு, 26 கற்பழிப்பு நடந்திருக்கு. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் கோயம்புத்தூரில் நிர்வாணமாக ஒரு பெண் வந்து கொல்லப்பட்டிருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு எதுக்கு வந்து நேரம் கொடுக்கணும், எது வந்துட்டு உடனே ரியாக்ட் பண்ணணுன்னு இருக்குது. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வரும்போது விவசாய கடன் வந்து முற்றிலுமாக தள்ளுபடி 5 ஏக்கருக்கு உட்பட்டவங்களுக்குன்னு சொன்னாங்க. முற்றிலும் தள்ளுபடின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து எங்களை உள் மாவட்டங்களான இந்த பெரம்பலூர் மாவட்டம் வானம் பார்த்த பூமி, நாங்களாம் ஏற்கனவே விலை இல்லாமல் பயிர்கள் அழிஞ்சு இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்க விவசாயிகளுக்கு வந்து எந்த கட்சி வந்தாலும் தள்ளுபடி பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அது 3 கட்சியுமே சொல்லியிருந்தாங்க, பெரிய கட்சி 3 கட்சியுமே. அதை நோக்கி மக்கள்லாம் ஆசைப்பட்டு ஓட்டு போட்டதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு இவ்வளோ தான் தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு லிமிட்டேஷன் வைக்கிறாரு. அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. 1 லட்ச ரூபா வாங்குறவங்களுக்கு 5000 ரூபா தள்ளுபடி, மீது 95,000 கட்டுங்கிறார். 95,000 கட்டுறவனுக்கு இன்னும் 5000 கட்ட முடியாதா? ஸோ இதுக்கு வந்து நீ போராடி தான் ஆகணும். உடனே இந்த விஷயத்தில் வந்து நான் வந்து 6 மாதம் கழித்து போராடுறேன்னு சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்னார். கடைசியில் வந்ததுக்கப்புறம் 2 மாதத்துக்கு 500 யூனிட் கீழே இருக்கவங்களுக்கு மட்டும் தான் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தாய்மாமன் சீருன்னு ஒன்று சொன்னார். நீங்கள் வந்து தாய்மாமன் சீருன்னு சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கணும், அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தானே சொல்லியிருக்கணும். அன்னைக்கு வந்து அனைத்து குழந்தைங்களுக்கு தாய்மாமன் சீரு கொடுக்கப்படும் சொல்லிட்டு இன்றைக்கி அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் தாய்மாமன் சீருன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்கும் போது வந்து திமுக வந்து 10 லட்சம் கோடி கடனில் விட்டு போயிடுச்சு தமிழகத்தை. ஸோ அதனால் வந்து நிர்வாகத்துக்கு பண்ணுறதுக்கு எங்களுக்கு நேரம் வேணுன்றாரு. இந்த 10 லட்சம் கோடி கடங்கிறது வந்து கடந்த 75 ஆண்டுகளாக இருந்த முதலமைச்சர் எல்லாம் சேர்ந்து 4.5 லட்சம் கோடி கடனாக வச்சுருந்தாங்க. இந்த 5 வருடத்தில் வந்து ஸ்டாலின் 10 லட்சம் கோடி ஆக்கியிருக்காரு. வீதிக்கு வீதி தெரு நாங்களாம் கத்தணும், ஸ்டாலின் என்னாச்சு 5.5 லட்சம் கோடி மீதி என்னாச்சுன்னு கேட்டோம். அன்னைக்கு உங்களுக்கு தெரியலையா? அப்போ எதை நம்பி நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்தீங்க? மக்களுக்கு பொய் வாக்குறுதி கொடுக்கக்கூடாதுல்ல. நீங்கள் அதை வந்து 6 மாதம் நேரம் கொடுத்து நம்ம கேட்க முடியாதுல்ல. அதை நம்ம உடனே கேட்டு தானே ஆகணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தினம் மின்சாரம் போகுதே, தினம் மின்சாரம் கட்டாகும் போது நைட்டில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிள்ளைங்க தூங்க முடியல, மின்சாரம் கட்டாவது, தொழில் பாதிக்குது. தொழில் பாதிச்சதுன்னா பொருளாதாரம் பாதிக்கும்.
இதுக்கு வந்து நம்ம 6 மாதம் டைம் கொடுக்க முடியாதுல்ல. நீங்கள் 6 மாதம் டைம் எதுக்கு கொடுக்கலாம்? ஆனால் நிர்வாகத்திறன் இல்லை, மற்ற ரெவன்யூ நிர்வாகத்திறனில் நீங்கள் 6 மாதம் டைம் கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த 2 மாதம் எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் உங்களோட வாக்குறுதியை நிறைவேற்றலாம். அதை பற்றி தவறு கிடையாது. ஆனால் தினம் நீங்கள் அப்டேட்டில் இருக்கணும். தினம் உங்களை வந்து 4 பேர் புகழ்ந்து பேசணுங்கிறதுக்காக அவசர கதியில் நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் வச்சுட்டு எல்லா பள்ளியும் தூக்கி திமுக மேலே போட்டிங்கன்னா, திமுக சரியில்லைன்னு சொல்லி தானே உங்கள்கிட்ட நாட்டை கொடுத்துருக்கோம். பாரத பிரதமர் உலகம் போட்டு உத்தம தலைவர் நரேந்திர மோடி நல்லாட்சி வந்துட்டு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அது உலகமே போட்டுருது. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு விஷயமும் 55, 60, 70 ஆண்டு காலம் காங்கிரஸ் பண்ண பெரிய விஷயத்தெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அவர் கொண்டு வரும்போது எல்லா விஷயமும் ஒரு கசப்பான மருந்து மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து அது இல்லாமல் இன்றைக்கி இருக்க முடியாது. டிஜிட்டல் இந்தியாவாக இருக்கட்டும், ஆதார் கார்டாக இருக்கட்டும், உலகத்தில் பொருளாதாரமாக இருக்கட்டும், வெளியுறவு கொள்கையாக இருக்கட்டும், நீங்கள் அதே மாதிரி இராணுவ தளவாடங்கள் தயாரிக்கிறதா இருக்கட்டும், இராணுவ போர் விமானங்களில் வந்து நம்ம ஃபாரினுக்கு இறக்குமதி செஞ்சது போக நம்ம ஃபாரினுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கோம். இன்றைக்கி ரஷ்யா உக்ரைன் போராலையும் அமெரிக்கா ஈரான் போராலையும் பார்த்தீங்கன்னா உலகமே ஸ்தம்பிச்சு போயிருக்குது. அந்த அப்பேற்பட்ட இந்த காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு ஸ்டெபிலான கவர்மெண்ட்டாக இருக்குது, ஒரு நடுத்தரமான கவர்மெண்ட்டாக இருக்குது. மிகப்பெரிய அளவில் நம்ம பாதிக்கலை. இன்றைக்கி தமிழகத்தில் உட்காந்து எவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம் போகிறோம் வரோன்னு சொன்னோம்னா அதுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி போட 12 வருட உழைப்பு தான் காரணங்கிறது வந்து நம்ம சொல்ல, நம்மளோட மிகப்பெரிய எதிரியாக இருக்க ட்ரம்ப் சொல்கிறாரு. ஸோ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு? பார்க்கறது தான் தேவதை மாதிரி இருக்கார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஆனால் ஒரு வெரி டேஞ்சரஸ் மனுஷன். இந்த இவர் இருக்க வரைக்கும் இந்தியா ஒன்றும் பண்ண முடியாது. அது வஞ்ச புகழ்ச்சியாக கூட இருக்கலாம், மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று கூட பேசலாம். ஆனால் அது உண்மைங்கிறது வந்து உலகமே ஏற்றுக்குதில்ல இன்றைக்கி. ஸோ அதனால் வேண்டி பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட நல்லாட்சிங்கிறது வேறு, இன்றைக்கி இருக்க ரீல்ஸ் முகத்தில் வந்த இந்த டிவிக்கு ஆட்சிங்கிறது வேறு. இந்த டிவிக்கு ஆட்சி வந்து ஆட்சிக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு இழப்பு மட்டும் கிடையாது, இது வந்து தமிழர்களுக்கு வந்து மிகப்பெரிய தலைக்குனிவு. ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ் சமுதாயங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிறது உண்மைதான். ஒரு தமிழகத்தில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நம்ம ஆட்சிக்கு வர முடியாது, நீங்கள் எங்கே வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், தமிழ்நாட்டில் வர முடியாது அப்படின்னா என்ன காரணம் கேட்டால் வடநாட்டு பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா கடவுளுக்காக நம்மக்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. ஆனால் உலகத்துக்கே கடவுளை கொடுத்த தமிழ்நாடு, உலகத்துக்கே கடவுளை எப்படி வணங்குன்னு சொன்னது தமிழ்நாடு. ஸோ அப்பேற்பட்ட மண் இது. நீங்கள் வந்துட்டு அரசவையில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அமைச்சரவையில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவார்ந்த அமைச்சர்கள் இருப்பாங்க. அமைச்சரை பார்த்தா அரசன் பயப்படுவோம், அப்பேற்பட்ட அறிவார்ந்த அமைச்சர் இருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் வந்து நக்கீரர் அரசவையில் இருக்கும்போது பாண்டிய மன்னர் வந்து நக்கீரருக்கு பயந்து வேலை செய்வார், நக்கீரர்கிட்ட மாட்டிக்கக்கூடாதே பார். அந்த மாதிரி அமைச்சர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி அமைச்சர்கள் எப்படி இருக்காங்க? உலகத்துக்கே நீர் மேலாண்மை சொல்லிக் கொடுத்தது தமிழ் சமுதாயம். இந்த நீர் மேலாண்மை பற்றி இந்த டிவிகேவுக்கு தெரியுமா? உலகத்துக்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கே வந்து இப்போ விவசாயத்தை சொல்லிக் கொடுத்தது உலகத்துக்கு, இப்படி தாண்டா பயிர் பண்ணணும்னு சொல்லிக் கொடுத்தது தமிழ் மக்கள். இன்றைக்கி வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு பயிர் நடுறதுக்கு நார்த் இந்தியாவில் வந்து இங்கே பயிர் நடக்கூடிய சூழல் உருவாயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சினிமா துறை தான், இந்த ஊடகங்கள் தான். இந்த ஊடகங்களால் வந்து பார்த்திங்கன்னா இவன் படித்தவன் பூரா வந்து நான் காலேஜ் படிச்சிட்டாலே கலெக்டர் ஆயிடுவாங்கிறான், இறங்கி போய் வேலை செய்ய மாட்டேங்கிறான். இந்த தமிழ் சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு நாட்டை ஆட்சி பண்ணுற அரசு, ஒரு முதலமைச்சருக்கு ஓட்டு போட்டதாக அவங்க நினச்சி போடல. இப்போ இந்த டிவியில் சேனலில் பார்க்குறீங்கல்ல, ஒரு சூப்பர் சிங்கர், ஒரு குக்கு வித்து கோமாளி, ஒரு பிக் பாஸ், இதுக்கெல்லாம் நீங்கள் வாக்களிக்கிறீங்கல்ல, இதுக்கெல்லாம் வந்து நமக்கு பிடிச்சவனுக்கு வாக்களித்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி இதை வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்காங்களே ஒழிய இது வந்து தமிழ் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு. எப்பேற்பட்ட முதலமைச்சர்கள் இருந்த மாமன்றம் இது, கக்கன், காமராஜர், இவங்கெல்லாம் வந்து இருந்தவங்க. இப்பேற்பட்ட மாமன்றத்தில் வந்து இன்றைக்கி போய் எப்படி உட்காந்துருக்காங்கலாம், என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? ஸோ இது வந்துட்டு நம்ம உடனடியாக கேட்கலன்னா இதை நம்ம எதுக்காக கேட்குறோன்னா இவங்க அவங்கள மாற்றிக்கணும், இவங்க அவங்கள திருத்திக்கணும். ஏன்னா இன்னும் வந்து முடியல, 5 வருஷம் 40 நாள் தான் முடிஞ்சிருக்கு. 40 நாளில் இவ்வளோ பாடு. நீங்கள் இதே போக்கில் போயிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா வந்து அப்படி தான் ஏமாத்தினாங்க. உங்களை வந்து புகழ்ந்துட்டு இருக்காங்க, உங்களை வந்து மக்கள் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு ஒரு 4 பேர் வந்து அவர் முன்னாடி வந்து சீனை போட்டு காட்டி அவர் தொகுதியிலே அவர் தோத்தார். அதே நிலைமை வந்து இந்த டிவிகேக்கு வரும். ஸோ இதால் பாதிக்கப்பட போகிறது யார்? மக்கள். 2017 26 கிட்டத்தட்ட ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் எடப்பாடியாரை மென்ஷன் பண்ணி முதல்வர் மு.க. ஸ்டாலின், இதுக்கு முன்னாடி இந்த முதல்வர் மு.க. இவங்க 2 பேர்த்தையுமே மென்ஷன் பண்ணி இதை சொல்லும்போது அதாவது இந்த புண்ணியவான்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று பயன்படுத்தியிருக்காரு. இது வந்து ஒரு ட்ரோல் பண்ணுற ஒரு கண்டென்ட் மாதிரி இதை எடுத்துகிட்டு போகலையா? அப்போது அவருக்கு தெரிஞ்சது பூரா ட்ரோல் தான், வேறு எதுவுமே அவருக்கு தெரியாது. அவரை எவ்வளோ ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது வந்து அவருக்கு காட்ட மாட்டேங்கிறாங்களா இல்லை அவருக்கு தெரியலையான்னு தெரியல. ஒரு உண்மையாலுமே பார்க்க போனீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம கூட்டணியில் இருக்கமா இல்லையாங்கிறது அது தெரியாது எனக்கு. மேலிடத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதான். இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த 4.5 வருடம் எடப்பாடியார் ஆட்சி பண்ணார் தமிழ்நாட்டில். அந்த 4.5 வருடம் அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களோட பிரச்சனைக்கு ஓடி வேலை செஞ்சாங்க. அது கண்கூட எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி கவர்ச்சி இல்லை அப்படிங்கிறதால கவர்ச்சி இல்லைன்னு மக்கள் எடப்பாடியாரை புறக்கணிச்சிருக்கலாம்.
ஆனால் ஒரு விவசாய மகன்றதால மம்புட்டி பிடிச்சி வேலை செஞ்சவர்ன்றதால நீர் மேலாண்மையை வந்துட்டு திரும்பியும் கொண்டு வரணும். எப்படி ராஜராஜ சோழ காலத்தில் இருந்த நீர் மேலாண்மை கொடி பராமத்து பணி அதை வந்து திரும்ப கொண்டு வந்தார். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கொடுத்த வாக்குறுதி, ஜெயலலிதா அம்மா கொடுத்த வாக்குறுதி எப்படி இருக்குன்னா, அந்த அம்மா கொடுத்ததுல பெஸ்ட் வாக்குறுதி ஒன்று இருந்துச்சு. விலையில்லா ஆடுன்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க கால்நடை. அது வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்தும். நீங்கள் அதுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் செலவு பண்ணலாம். ஒவ்வொரு வீட்டுக்கு ஆடு கொடுத்தாங்க. அந்த அம்மா கொடுத்த வாக்குறுதி அத்தனை எடப்பாடியார் நிறைவேற்றினார். அன்றைக்கி வந்து அவர் எந்த வழியில் வேணாலும் முதலமைச்சர் ஆகிருக்கலாம். அன்றைக்கி 1000 விமர்சனம் பண்ணலாம் அவரை நீங்கள் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக பார்க்கலாம். ஆனால் அவரோட அந்த 4.5 வருஷம் ஆட்சிங்கிறது வந்து தமிழகத்தில் வந்துட்டு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஆட்சி இல்லைன்னு சொல்ல முடியுமா? காவேரி நதிநீராக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே அந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் வந்து நடந்தது தான். கொரோனா சமயம், கஜா புயல், இத்தனையுமோ இவ்வளோ பிரச்சனையை வச்சு அந்த ஆட்சி நல்லா பண்ணி கொடுத்து கொரோனா காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா பல மாணவரோட வாழ்வில் விலகேற்றி வச்சார் ஆல் பாஸ்ட் போட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டை வந்து ஒரு பூச்சாண்டி மாதிரி காட்டி இங்கே பயங்கரமாக வந்துட்டு ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் உங்களுக்கு அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து வாங்கப்பா உங்களுக்கு 7% இடஒதுக்கீடு தரேன். இடஒதுக்கீடு எவ்வளோ தைரியமான முடிவு அது? இந்த 5 வருஷத்தில் ஸ்டாலின் பண்ணாரா? வரப்போகிற 5 வருஷத்தில் சிஎம் விஜயநாதனால் பண்ண முடியுமா? அதை இப்போ அவர் சொல்கிறதே வந்து ஊழல் குற்றச்சாட்டு, அதாவது ஊழல் பண்ண அத்தனை பேர்த்தையும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருல. ஊழல் பண்ண அத்தனை பேர்த்தையும் விட மாட்டார்னா ஏதாவது டேக்ஸ் பெண்டிங்னு ஒரு டைம் இவர் மேலே வழக்கு போட்டாங்கல்ல, இன்கம் டேக்ஸ் பெண்டிங்னு. ஆமாம், இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். போட்டாங்க தானே, நல்ல விஷயம் தானே. இன்றைக்கி வந்துட்டு திரும்ப நம்ம பாரத பிரதமர் ஆட்சியை பற்றி பேசி ஆகணும். 12 வருஷம் ஆகுது. காங்கிரஸும் திமுகவும் இடதுசாரிகளும் சேர்ந்து எத்தனையோ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சும்மா கூட ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வைக்க முடியல அவர் மேலே வைக்காதது பரவாயில்ல, அவருக்கு குடும்பம் இல்லை, ஒன்றும் இல்லை, ரைட்டு. அவர் அமைச்சர் மேலே, அவர் அமைச்சரவையில் இருக்கிறவங்க மேலே ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு நீங்கள் நிரூபிக்க வேணாம், நீங்கள் வழக்கு போட வேணாம். ஒரு குற்றச்சாட்டு ராகுல் காந்தியோ அவர் அந்த தேசிய தலைவரோ கார்கேவோ சோனியா காந்தியோ இல்லை இங்கே இருக்க நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினோ அவரோட வாரிசு உதயநிதி ஸ்டாலினோ ஏன் இப்போ வந்திருக்க விஜய் ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஏதாவது ஒரு துறையில் வந்து சொல்லுங்க பார்ப்போம். ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஒரு பாரத பிரதமர் தான் இந்த அளவுக்கு இந்தியா உயர்த்த முடிஞ்சுது. ஊழல் இல்லாமல் ஆட்சி நடத்துச்சுன்னா நம்ம சந்தோஷப்பட தான் போகிறோம். திரும்ப நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்க, நம்ம அதை எதிர்க்கலையே. அதுக்காக வேண்டி நீ உன்னோட வந்துட்டு நிர்வாகத்திறனை மறைக்கிறதுக்காக வேண்டி மடமாத்திர திசை திருப்புற வேலையை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஜென்சி தலைமுறையை. பாஜக வந்து பொதுவாக வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து சேர்கிறவங்க எல்லாமே இந்த பாஜக வந்து இந்த வாஷிங் மிஷின் அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லிகிட்டே வருவாங்க. ஆனால் இப்போ வந்து எப்பயுமே எலெக்ஷன் முடிஞ்சோடனே நிறைய வந்து பாஜகவில் சேருவாங்க. ஆனால் இந்த முறை வந்து பாஜகவை தவிர மற்ற எல்லா கட்சியிலையும் தமிழகத்தில் எலெக்ஷன் முடிஞ்சோடனே நிறையா கட்சியில் போய், அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் அதிமுகலேருந்து போகிறவங்க எல்லாமே டிவிகேல போய் நிறையா ஜாயின் பண்ணுறதை இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். அதுவும் சிட்டிங் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு போகிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து பாஜகவை வந்து அந்த இடத்துல எங்கேயோ கோட்டை விட்டுருச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது நீங்கள் 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் நிறையா பேர் போனீங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதில் எந்த கட்சின்னு கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க. ஏடிஎம்கேவில் இருந்து அதிகமாக போனாங்கன்னு சொல்லிட்டீங்க. என்றைக்குமே ஒரு கொள்கை மீது அமைக்கப்பட்ட கட்சி, தனிநபர் இல்லாமல், ஐக்கான் இல்லாமல், ஐடியாலஜி மேலே அமைக்கப்பட்ட கட்சியிலேருந்து போக மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். 1-2 இருக்கும் விதிவிலக்கம். ஆனால் ஏடிஎம்கே வந்து கொள்கை ரீதியான கட்சி கிடையாது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஏடிஎம்கே ஆரம்பிக்கப்பட்டதே திமுகவிலிருந்து எம்ஜிஆரை வெளியேற்றினதால. எம்ஜிஆர் ஒரு தனிநபருக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, ஐக்கானுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அவங்களுக்கு வந்து கொள்கை கிடையாது. கொள்கைனா திமுக கொள்கை தவிர மாற்று கொள்கை கிடையாது. திமுக என்ன பேசுமோ அதான். ஆனால் திமுக எதிர்ப்பு, இதை மட்டுமே வந்து கொள்கையாக வச்சு கொண்டு வந்த கட்சி. கொள்கை இல்லாததால், அவங்களுக்கு ஐக்கான் லீடரான எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இல்லாததால், ஐயா எடப்பாடியார் தலைமையில் வந்து சில பல தோல்விகளை சந்தித்ததால் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக டிவிகே இருக்குது. டிவிகே வந்து திமுகவை எதுக்குதுன்னு நினச்சிட்டு டிவிகேவுக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி திமுகவிலேருந்து டிவிகேவுக்கு யாராவது போயிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, தெரிஞ்சாதான் சொல்லலாம். அவ்வளோதான் போயிருப்பாங்க. அதே மாதிரி நாம் தமிழர்லேருந்து டிவிகேவுக்கு யாராவது போயிருக்காங்களான்னு பார்த்தா இருக்காது. பாஜகவிலேருந்து டிவிகேவுக்கு யாராவது போயிருப்பாங்களான்னு பார்த்தா இருக்காது. அதனால் இந்த ஐடியாலஜி படி நடந்த கட்சி இது, அதனால் போகல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிக்கட்சியில் இருக்கும்போது வாஷிங் மிஷின் சொல்லுவாங்க. வாஷிங் மிஷின் சொல்கிறீங்க, பிஜேபிக்கு வந்துட்டு அது தூய்மையாகிறீங்கன்னு கேட்டிங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது பெரம்பலூர் மாவட்டம். இந்த பெரம்பலூர் மாவட்டத்தோட ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி ஒரு வரலாறு இருக்குது. 2Gன்னு சொல்லிட்டு பல ஆயிரம் கோடி ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான அமைச்சர் ராசா, அந்த அமைச்சர் இன்றைக்கி வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அவர் வந்து வாஜ்பாய் காலத்தில் மினிஸ்டராக இருந்தார். வாஜ்பாய் காலத்தில் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட கிடையாது. அதே அமைச்சர் தெரியாமல் பார்த்துக்கிட்டீங்களோ?
தெரியாமல் பார்த்துக்கிறது இல்லை. நல்ல கேள்வி தான், அது ஒன்றும் பிரச்சனை. தெரியாமல் பார்த்துக்கிறது கிடையாது, பண்ண விட மாட்டோம். அதாவது நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல, பூ கூட சேர்ந்தா நாரும் மணக்கும். இல்லை, காங்கிரஸ் ஆட்சியில் தான் ராசா மேலே வழக்கு, அவங்க தான் நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு குற்றச்சாட்டாக தான் வைக்கிறீங்களோ தவிர யார் மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்க? அதாவது பாஜகவும் காங்கிரஸும் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணும். கடந்த 50-60 ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா ஆட்சி கலைப்பு அதிகமாக செஞ்சது காங்கிரஸாக இருக்கும். ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சொல்லியோ, எமர்ஜென்சி இன்றைக்கி வந்து நல்ல நாள். இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா? எமர்ஜென்சி டே, ஜூன் 25ஆம் தேதி. இப்போ இந்த நாளையில் அதை கேட்குறீங்க. எமர்ஜென்சி டேவை கொண்டு வந்து மாநில அரசுகளை முடக்கிறது, மாநில அரசாங்கத்தை வந்துட்டு கலைக்கிறது, இதெல்லாம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ். இந்த 12-13 ஆண்டு காலமும் இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண வாஜ்பாய் காலமாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து கலைச்சோம்னு ஒரு கவர்மெண்ட் கூட, மாநில கவர்மெண்ட் கூட இருக்காது. நீங்கள் ஊழல் பண்ணிட்டு போங்க. ஊழல் குற்றச்சாட்டை நான் கேட்டுங்க. ஊழல் குற்றச்சாட்டை மக்கள்கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டணும். ஜனநாயக முறைப்படி தான் அகற்றணும். ஜனநாயகத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்டணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதனால ஊழல் குற்றச்சாட்டில் வந்து பிடிச்சவங்களும் பிடிச்சி ஜெயிலில் இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம செந்தில் பாலாஜி இருக்காரு. நீங்கள் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலன்னு கிடையாது. விசாரணை கைதியாக தானே உள்ளே இருந்துட்டு வெளியே வந்துட்டாரு. விசாரணை கைதியாக தான் கொண்டு போக முடியும். கவர்மெண்ட் தம்பி அரசாங்கத்தோட பவர் வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரணை தான் பண்ண முடியும். இது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து நீதிமன்றத்தில். நீதிமன்றம் வந்து அரசாங்கத்துக்கு கிடையாது. நீதிமன்றத்தை நாங்கள் அதிகார துஷ்பிரயோகம் பண்ண மாட்டோம். நீதிமன்றத்தில் இருக்க இத்தனை நிறையா நீதி அமைச்சர்கள்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து ஒரு 30-40 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி என்ன இருந்தாங்களோ அவங்க தான் இருக்காங்க. நான் அவங்கள குறை சொல்ல வரல நீதிமன்றத்தை. ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி காங்கிரஸ் ஆட்சியில் தான் ராஜா மேலே வந்து வழக்கு போட்டாங்கன்னு. ஆனால் ராசா மேலே வழக்கு போட்டது என்னோட அறிவுக்கு தகுந்த மாதிரி நினைக்கிறேன் சுப்பிரமணிய சாமின்னு நினைக்கிறேன். அவர் காங்கிரஸ் கிடையாது. அதே காலகட்டத்தில் அப்பா வழக்கு கொடுத்தது அவராக இருக்கலாம், ஆனால் நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கை எடுக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எதனால் அதுலேருந்து பெண்ணை வெளியே வந்திருக்காருன்னா, அதோட ஜட்ஜ்மெண்ட்டில் நீங்கள் பார்க்கணும். யாராவது ஆதாரம் கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு நினச்சேன். அந்த நீதியரசர் சொன்னது யாருமே ஆதாரம் கொண்டு வந்து கொடுக்கல. அப்போ ஆட்சி நடந்தது யாருன்னு சொன்னீங்க? காங்கிரஸ். சரி, நீங்கள் வழக்கு போடும் போது என்ன பண்ணுறீங்க? வேறு வழி இல்லாமல் மக்கள் எழுச்சி, மக்கள் புரட்சி, எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுன்னா 1,75,000 கோடின்னு வழக்கு போட்டு தான் ஆகணும். நீங்கள் அந்த கடமைக்கு போட்டீங்க. போட்டுட்டு அதில் இருக்க ஓட்டையெல்லாம் நிறையா வச்சுட்டீங்க, ஓட்டை விட்டீங்க, ஆதாரத்தை பூரா அழிச்சிட்டீங்க. ஏன்னா ஆதாரம் வந்துருந்துச்சுன்னா காங்கிரஸில் பல தலைவர்கள் மாட்டியிருப்பாங்கிறது நான் சொல்லல, அண்ணா ராஜா சொன்னாரா இல்லையா? அண்ணா ராசா சொன்னாரா இல்லையா? நான் குற்றவாளினா மன்மோகன் சிங் குற்றவாளின்னு சொன்னாரா இல்லையா? நான் குற்றவாளினா கருணாநிதி குற்றவாளின்னு சொன்னாரா இல்லையா? இதை நான் சொல்லல, அண்ணா நான் ராசா சொன்னது. ஸோ அதனால் வழக்கு போட வச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா சுப்பிரமணிய சாமி, அன்றைக்கி இருந்த எதிர்க்கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியும். ஆனால் வழக்கு போடுற மாதிரி போடுற, அதில் நிறைய ஓட்டையை வச்சு போகிற, நீ தப்பிச்சுக்கிறதுக்குன்னு பண்ணது காங்கிரஸ் கவர்மெண்ட். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள். மிக்க நன்றி.